பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று அதன் பின் இயேசு வந்து அழைத்தார் என்ற தலைப்பில் இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு சுகமளித்தல் ஆராதனையாக இருக்கும். ஆராதனை முடிந்த பிற்பாடு அநேக தேவ பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 20 வசனங்கள் வரை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ்.
விட்டார், உன்னை தான் அழைக்கிறார். கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, கர்த்தர் உன் அடைக்கலம், மகனே கர்த்தர் உன் அடைக்கலம். எழுந்து வா, எழுந்து வா, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ, பாவ சேற்றில் மூழ்கி பயந்து சாகிறாயோ, தேவமைந்தன் தேடுகிறார், தேவமைந்தன் தேடுகிறார், தேற்றிட அழைக்கிறார், மகளே தேற்றிட அழைக்கிறார். எழுந்து வா, எழுந்து வா, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். கல்வாரி சிலுவையை பார், கதரும் இயேசுவை பார், கல்வாரி சிலுவையை பார், கதரும் இயேசுவை பார். உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், உன் பாடுகள் ஏற்றுக்கொண்டார், உன் துக்கம் சுமந்து கொண்டார், மகனே உன் துக்கம் சுமந்து கொண்டார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார், அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். பரிசுத்த வேதாமத்திலிருந்து நான் வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான உயிர் தெழுந்த வாரத்தின் முதல் நாள் கால வேளையில்
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிறபடினால் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய நாம் மகிமைக்காக பாடின பாடல்கள் ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். சாட்சி சொன்ன நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வசனங்களை சொன்ன சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, இது ஒரு சுகமளிக்க ஆராதனையாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை ஆசீர்வதியும். பேசுகிற அடியானை மறித்து நீர் பேசும். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவினால் நிறைத்தருளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அதன் பின் இயேசு வந்து அழைத்தார். அந்த தலைப்பிலே 2வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். மார்த்தாள் மரியாளை பார்த்தோம், இன்னும் அநேகரை பார்த்தோம். இப்பொழுது நாம் மோசையினுடைய காரியத்தை சிலது நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலிலே மோசேக்கு இருண்ட நேரமானது வந்தது. கடந்த வாரம் பார்த்தோம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாருக்கும் ஒரு இருண்ட நேரம் வருகிறது. சபை காலங்களில் கூட இருண்ட நேரம் வந்ததாக நாம் காணுகிறோம். ஆமென். சபை காலங்கள் இருண்ட காலம். தியத்தீரா சபை காலம் அது என்ன காலமாக இருந்தது? இருண்ட காலமாக இருந்தது. ஆகையால் இருண்ட காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு நேரம் வரும். ஆனால் இருளை போக்குகிற இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருவார். இருளை நீக்கி வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஆமென். அதனால்தான் அந்த இருண்ட நேரம் மோசேக்கும் வந்தது. அவன் தேவனுடைய பணியின் பாதையில் செம்மையாக சென்றான். முச்செடியின் நடுவிலே தேவன் அவனை சந்தித்து, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்றார். என்னையும் எம்பிரையும் அவனுடைய காரியங்களை போலியாக நடப்பித்துக் கொண்டிருந்த போது அவன் அதனூடாக சென்றான். பாருங்கள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி இருந்தால் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருப்பான். உண்மையான தேவ மனிதர்கள் இருப்பார்களானால், உண்மையான செய்தியாளர்கள் இருப்பாரானால் அவர்களுக்கு விரோதமாக அநேக செய்தியாளர்கள் இருப்பார்கள். ஒரு போராட்டம். தீர்க்கதரிசியுடைய செய்தி தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையேயான யுத்தம். யுத்தம் யாருடையதுங்க? கர்த்தருடையது, நமக்கல்ல. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். யுத்தம் எப்பொழுதுமே யாருக்கு தான் யுத்தம்? தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே தான் யுத்தம். அல்லேலூயா. ஆகையால் நிச்சயமாக மோசே வருகிறார். முதலாவது ஒரு பிலேயாம் அங்கு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் பிலேயாமே அந்த ஜனங்களை சபிக்க முயற்சி செய்தான். சரிதானா? பிலேயாம் என்ற கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முயற்சி செய்தான். ஆனால் தேவனோ, என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஓ, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அங்கு என்னை எம்பிரேயும் சொல்லப்படுகிற மந்திரவாதிகள், அந்த போதகர்கள் மோசேக்கு விரோதமாக வர்றான். சரிதானா? ஓ, இன்றைக்கு நம்முடைய ஊழியம் இங்கே இருக்குமானா நமக்கு விரோதமாக கண்டிப்பாக வேற ஊழியம் என்ன செய்யும்? இருக்கும். இல்லாமல் இருக்காது. இருந்தால் தான் நாம் சரியாக இருப்போம். எல்லாமே இருக்குன்னா அவ்வளோதான், நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. சரிதானா? நமக்கு ஒரு இருண்ட நேரம் வரணும். வந்தால் தான் நாம் சரியாக முழங்கால் படியிடுவோம், ஒழுங்காக ஆண்டவரை தேடுவோம். சரிதானாங்க? பாருங்கள்,
ஆகையால் என்னை எம்பரையும் அவனுடைய காரியங்களை போலியாக நடப்பித்துக் கொண்டிருந்த போது, தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்வார், ஒரு உண்மை வரும் பொழுது அதை தொடர்ந்து ஒரு போலியானது வரும் என்று சொல்வார். உலகத்திலே அப்படித்தான். ஒரு உண்மையான பொருள் விற்பனைக்கு வருகிறது என்றால் அதை தொடர்ந்து என்ன வரும்? போலியான பொருள் வரும். எல்லா இடங்களிலும் அந்த உண்மை போலி என்று காணப்படுகிறது. ஆகையால் அவர் போலியான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருந்த போது அதன் ஊடாக அவன் சென்றான். இவை எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்காக உண்மையாக நின்று, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். நாமும் அப்படி இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறான். ஆமென். அவனை சந்தித்து நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார். பார்த்துட்டுமா? இவை எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்காக உண்மையாக நின்று கடைசியாக இஸ்ரவேலர் எல்லாரும் விசுவாசிக்கும்படி செய்தான். ஆமென். நம்முடைய தீர்க்கதரிசி பிரணாம கூட கர்த்தர் சொன்னாரே, ஜனங்கள் மாத்திரம் உன்னை விசுவாசிக்கும்படி நம்பும்படி செய்தால் ஜனங்கள் உன்னை ஒரு தீர்க்கதரிசி என்றும் ஒரு தேவ மனுஷன் என்றும் விசுவாசிப்பார்களானால் உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக புற்றுநோய் கூட நிற்காது என்று சொன்னார். விசுவாசிகள் ஊழியக்காரனை முதல்ல நம்பணும். ஊழியக்காரன் நமக்கு கெடுதல் செய்வாரா? பெத்த தாயும் தகப்பனும் கெடுதல் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த காலம் அதோட மோசமாச்சு. இந்த காலம் அதையும் நடக்கு. பெத்த தகப்பனே மகனை கொண்டுருதான், மகனே நிச்சயதான் தகப்பனை கொண்டுருதான். 4 மகன் உண்டு. ஒரு பாட்டிக்கு 4 மகன், ஒரு அம்மாவுக்கு 4 மகன்கள். கடைசி மகனுடைய பேரை போதையினால் அந்த பாட்டி கீழே தள்ளி வீட்டுக்கு வெளியே இழுத்து போட்டு கல்லை தூக்கி போட்டு கொண்டுட்டான். போதை. இன்றைக்கு போதை என்கிற பிசாசு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளையை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். நம்முடைய கண்காணிப்பில் வச்சு வளர்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, இதோ அவன் எகிப்தை விட்டு வெளிவந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது விசுவாசிக்கல, ஆனால் அவர்கள் விசுவாசிக்கும்படி 2 அடையாளங்களை தேவன் கொடுத்தார். அவன் கையில் இருந்த கோலை போட்டான், அது சர்ப்பமாக மாறிவிட்டது. இன்னொன்று, அவனுடைய கை மடியிலே போட்டான், அது குஷ்டமாயிட்டு, பின்பு சுஸ்தமாயிட்டு. இந்த அடையாளம் கொடுத்தான். இதோ அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்து, நீங்கள் இந்த மலையின் மேல் என்னை ஆராதிப்பீர்கள் என்று தேவன் கூறின அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று கொண்டு இருந்தார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய, நான் சொன்னேன், நம்ம யார் நடத்த வேண்டும்? தேவ வார்த்தை நடத்த வேண்டும் என்று. இப்போதான் நம்ம செய்தியை கேட்டோம். என்ன செய்தி? ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு செய்தியை பிரசவம் பண்ணானே, போச்சுட்டா. என்ன செய்தி ஞாபகம் இல்லையா? உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, வார்த்தை நம்ம நடத்த வேண்டும். பிரசங்கத்தை கேட்டீங்களா கேட்கலையா? 2 வாரத்துக்குள்ள மறைஞ்சிட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தி எப்படி ஞாபகம் இருக்கும்? உம்முடைய வார்த்தையின்படியே, வார்த்தை நம்மை நடத்த வேண்டும் என்று நான் பிரசங்கித்தேன். ஞாபகம். அதுதான் செய்தியை கேட்டுட்டு போனாலும் போகாத, வீட்டில் போய் தியானிக்கணும். ஒன்று டைரியில் எழுதி வைக்கணும், இல்லை இதே செய்தியை என்ன செய்யுங்க நீங்கள் திரும்ப போட்டு கேட்கணும். கவனிங்க, தேவனுடைய வார்த்தையின்படியே அவன் சென்று கொண்டிருந்தான். அந்த மலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்பதை மோசே அறிந்திருந்தான். ஏன்னா தேவன் அதைத்தான் சொன்னார். ஆமென். தேவன் அவ்வாறு கூறியிருந்தார். எந்த பார்வோனானாலும் அவனை கொல்ல முடியாது, எந்த பிசாசாலும் அவனை கொல்ல முடியாது. உங்களையும் கூட. பிசாசு எவ்வளவுதான் கங்கணம் கட்டி கொண்டு வந்தாலும் உங்களை என்னையும் கொல்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரையும் கொண்டு தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் செய்வதற்கு வரைக்கும் சாத்தானுக்கு இடம் இல்லை. யோரோதுமை பிடித்து கொலை செய்ய வகை தேடுகிறான். இயேசுவினிடத்தில் சொன்ன பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் 3 நாள் இன்னும் நாம் பிரசவம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறம்பாக எந்த ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நறுக்கி போய் சொல்லுங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்யும்போது என்றைக்கே எனக்கு மரணம் வந்திருக்கணும். ஒருத்தர் சர்ச்சுக்குள்ளே வந்து வெட்டி சாச்சிருவேன்னார். ஒருத்தர் பைக்கில் போகும்போது கம்பியை உள்ளே கொடுத்து என்னை கீழே தள்ளி என்னை கொலை செய்ய வகை பார்த்தாங்க. எவ்வளவோ சதி திட்டங்கள் நடந்தது. ஆனால் தேவன் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டார். அல்லேலூயா. முடியாது. ஏன்னா தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது.
உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறதோ அதை உங்களை வைத்து தான் செய்து முடிப்பார். இல்லை நான் முடியாது என்று நீங்கள் தர்சீசுக்கு ஓடி போனாலும் சரி, கர்த்தர் மீனை கொண்டு விழுங்க வைத்து என்ன செய்வார், புயலை கொண்டு கப்பலை கவிழ்க்க வைத்து எல்லாவற்றையும் செய்து கடைசியில் நினைவில் போய் பிரசங்கம் பண்ண வைத்தார். நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஓட முடியாது. தேவன் உங்களை கொண்டு என்ன சித்தம் செய்ய விருப்பமாக இருக்கிறாரோ அதை உங்களை கொண்டு தான் செய்வார். ஆமேன். ஏதோ விளையாட்டா நினச்சிக்கிடாதீங்க. பாருங்க, என்னுடைய கைகள் இருக்கிறது, கால்கள் நான் சொன்னபடி தானே கேட்கும். ஏன் வரல மடங்குப்பா, அந்த மடல் மடங்கு, அது மற்றதெல்லாம் மடங்கக்கூடாது, இது மட்டும் மடங்கு அப்படின்னா அது மட்டும் தான் மடங்கும், இல்லை இது மட்டும் மடங்குன்னா மடங்கும். நான் சொல்ல என் விரல் கேட்காங்க. அதே மாதிரி தேவனுடைய சரீரத்தில் நாம் எல்லாரும் அவயங்கள், அவர் தலை, அவர் சொல்லது தான் நமக்கு கேட்க முடியும். இல்லை கேட்க மாட்டேன், போய் பாரு, ஆண்டவர் சாட்டை கையில் எடுப்பார். நான் சொன்னபடி செய்யணும். ஏன்னா அவருடைய சரீரத்தில் நாம் பாகமாக இருக்கிறோமே. புரிகிறதா? அல்லேலூயா. ஆகையால் எந்த பிசாசாலும் அவனை கொல்ல முடியாதுங்க, எதுவும் அவனை கொல்ல முடியாது. அவன் அந்த மலைக்கு வருகிறான். ஆமென், அல்லேலூயா. நான் பக்தி பரவசப்படுகிறேன், அந்த மலைக்கு அவன் செல்லுகிறான். அவ்வாறே நாமும் மகிமைக்கு செல்லும் பாதையில் இருக்கிறோம். ஆமென். நாம் எங்கே போயிட்டு இருக்கிறோம்? மகிமைக்கு செல்லும் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் நம்மை நிறுத்த முடியாது. இல்லை ஐயா, தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறார். என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எவ்வாறாயினும் அவர் அதை செய்வார். அவர் எப்படி செய்ய போகிறாரோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் எப்படி செய்ய போகிறாரோ அது எனக்கு தெரியாது. ஆனாலும் எவ்வாறாயினும் அவர் அதை செய்வார். அவன் தன் பாதையில் சென்று கொண்டிருக்கிறான், சேவையின் பாதையில் செம்மையாக சென்று கொண்டிருக்கிறான். இங்கே அவன் மலைகளின் மத்தியில் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் தன் பின்னை இருந்து வருகிற இரைச்சலை கேட்கின்றான். அது என்ன? ஈட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவர்களை நசுக்க வந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பார்வோனின் ரதங்கள். அல்லேலூயா. தேவன் 10 வித வாதைகளை எகிப்தின் மேல் அனுப்பினார். அதுக்கு மேலே அவங்க தாக்கு பிடிக்க முடியல. எகிப்தினுடைய இராணுவத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியல? மோசையை கட்டுப்படுத்த முடியல, மோசையை கொல்ல முடியல, மோசையை எதுவும் செய்ய முடியல. எப்பா, எங்களை விட்டு நீங்கள் போய்விடுங்கள், உங்களுக்கு வேண்டுமானால் பொன்னுடைமைகள் பொருளுடைமைகள் எது வேண்டாலும் வாங்கி கொண்டு சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டான். சரிதானே இல்லையா? அல்லேலூயா. ஆகையால் பார்வோனின் ரதங்கள் அங்கேயோ சிவந்த சமுத்திரம் அவன் பாதையை தடுத்திருந்தது. அவன் என்ன செய்தான் பாருங்கள், சிவந்த சமுத்திரம் வரைக்கும் வந்தாச்சு. ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். நம்ம வாசித்த அந்த பகுதியில் பாருங்க, தேவன் சொன்ன பாதையில் தான் யார் போறா? தேவன் ஒரு பாதையை வைத்திருந்தார், அந்த பாதையில் தான் அவர் சென்றார். பாருங்கள், தேவன் அழகா சொன்னார், நீ இஸ்ரவேல், அதாவது சமுத்திரத்தில் இந்த பள்ளத்தாக்கில் போய் பாளையம் இறங்கு என்று சொன்னார். சரிதானா? சரியாக அவர்கள் சென்று கொண்டார். தேவனுடைய திட்டத்தின்படி அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். ஓ, நம்முடைய திட்டம் அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் செயல்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அப்படியே. ஆகையால் அவன் அப்படியாக சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவன் ஒரு இடுக்கமான சூழ்நிலையை அடைந்தான். ஓ, சமுத்திரம் தான் அங்கு குறுக்கே நிற்கிறது. பின்னாலே பார்வோனுடைய சேனைகள், குதிரை வீரர்கள், ரதங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கு. பார்வோனுடைய மனசு மாறிட்டு. ஏன்னா தேவன் ஏற்கனவே சொல்லி இருந்தார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம் அல்லவா? எத்தனாவது வசனத்திலிருந்து வாசித்தோம்? 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? 4வது வசனத்திலிருந்து வாசித்தோம். கரெக்ட். பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி. தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தலைன்னா அவன் பின்தொடர மாட்டான். சாதுவா கொஞ்சம் இருந்துட்டு போயிருப்பான். ஆனால் தேவன் பார்த்தாரு, அவன் இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தான். உன்னை விட்டு போயிட்டாங்க, உனக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, போ பின்னால போ, விடாத. ஓ, ஞாயிற்றுக்கிழமை உத்தமமாக ஆராதனைக்கு போகிறாங்க, சாத்தானே விடாத. தேவன் அனுமதி கொடுத்துருவாரு. ஆமென், அல்லேலூயா. அதையும் மீறி நம்ம செய்ய வேண்டியது, அதையும் மீறி தேவனுக்காக நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா.
பாருங்கள், ஆகையால் தேவன் அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனானாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். தேவன் மகிமைப்படுவதற்காக சில காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்க, ஆகையால் அங்கே நடந்தது என்ன? இடுக்கமான ஒரு சூழ்நிலை. முன்னாலே செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை, இதுக்கு இடையில ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு இடுக்கமான நேரம், ஒரு நெருக்கமான நேரம். அப்படி ஒரு சூழ்நிலை அடைந்தான். ஜனங்களும் நாம் இதில் சிக்கி கொண்டோம். பார்வோன் தனது பட்டயத்தாலே நம்மை உருவ குத்தி நம்மை கொண்டு போடுவான், நமது குழந்தைகள் இங்கே வனாந்தரத்தில் சாகுமே என்று கூறினார்கள். தேவனே என்று மோசே கதறினான். ஆமென். திறப்பின் வாசலிலே ஜனங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக அவன் இருந்தான், ஒரு மீட்பனாக அவன் இருந்தான். நிச்சயமாக ஒவ்வொரு குழுவிற்கும், ஒவ்வொரு கூட்டத்திற்கும், ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தலைவன் இருக்க வேண்டும். தலைவன் இல்லை என்றால் அவர்கள் சிதறப்பட்டு போவார்கள். அந்த மோசே இருக்கிறான். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று கதறி தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு. இந்த சபைக்கு கர்த்தர் என்னை மேய்ப்பனாக வைத்திருக்கிறார். இந்த மேய்ப்பனுக்கு எல்லா விதமான மரியாதையோடு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அதை நான் செய்ய மாட்டேன் என்றால் நீங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக போய்விடுவீர்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு ஐயோ என்று இயேசு கூறினார். ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. ஒரு குழுவுக்கு ஒரு தலைவன் இருக்கணும். தலைவன் இல்லாத அரசியல் கட்சி தான் எது? ஒரு அரசியல் கட்சிக்கு யார் இருக்கிறா? ஒரு தலைவன் இருக்கிறான். இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறார் அல்லவா? தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அல்லவா? ஆமென். அப்படி நடத்துவதற்கு தான் தேவன் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் ஒரு மேய்ப்பரை வைக்கிறார். ஜனங்களுக்கு அது புரியாது. ஆமென். ஆகையால் மோசே ஜனங்களுக்கு துன்பம் வரும் பொழுது நாம் எல்லோரும் செத்து போவோமே என்று சொல்லும் பொழுது மோசே தேவ சமூகத்தில் கதறுகிறான். உங்களுக்காக கதறுவதற்கு ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும். ஆமென். அதன் பின் இயேசு காட்சியில் வந்தார். அந்த இருண்ட நேரம் வரும்போதுதான், முடிவு நேரத்தில், இக்கட்டான சூழ்நிலை, செங்கடல் இங்கே இருக்கிறது, இங்கு பார்வோனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இயேசு அங்கு வருகிறார். தேவன் காட்சியில் வருகிறார். அவர்தான் அக்னி ஸ்தம்பம். அது சரி. அவர் கீழே இறங்கி ஆபத்திற்கும் அவனுக்கும் நடுவில் வந்து நின்றார். பாருங்க, தேவன் எங்கு வந்து நின்றாராம்? பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 2 பேருக்கு இடையில வந்து நிற்கிறார் பாருங்க. 14ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாலே நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னாலே நின்றது. அல்லேலூயா. பாருங்க, 2 பேருக்கு மத்தியில் யார் இருக்கிறா? கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாக அங்கு நின்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை நெருங்க விடாதபடி சத்துருக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே கர்த்தர் நிற்கிறார். எவ்வளவு ஒரு பாதுகாப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களை தொடவே முடியாது. தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆமென். பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் எங்கு சென்றாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருப்பார். ஆமென். ஆகையால் அந்த எதிராளிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில் அவர் வந்து நின்றார். நமக்கு இடைப்படுகின்ற தேவன் அவரே. மனிதன் பாவம் செய்து மரணத்தை தழுவி இந்த உலகத்தில் நிலையற்று அலைகிறவனாக இருந்த பொழுது, ஆமென், தேவன் நமக்காக ஒரு மத்தியஸ்தரை அனுப்பினார். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவனோடு நேரடியாக பேச முடியாது இனிமேல். ஆதாம் ஏவாள பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. ஆனால் அங்கு தேவன் மறுபடியும் இரு திறத்தாரையும் ஒன்றாக இணைக்க முடியாக பவுல் அழகாய் எபிரேயரில் பேசுகிறார். இரு திறத்தாரும் ஒன்றாக இணைக்கும்படியாக பகையாகிய சுவரை தம்முடைய இரத்தத்தின் மூலமாக அவர் உடைத்தெறிந்தார் என்று.
இப்பொழுது நாம் தேவனோடு நேரடியாக பேச முடியும். ஆனால் ஆதாம் ஏவாளும் இனிமேல் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனோடு பேச முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், அவர்களோடு பேசினார்கள். பாவம் அவர்களை பிரித்தது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் மீண்டும் நம்மை இணைப்பதற்காக ஒரு மத்தியஸ்தராக இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். ஆக எப்பொழுதும் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது அந்தோனியர் கிடையாது, சவரியர் கிடையாது, மாதா கிடையாது, மரியாள் கிடையாது, யாருமே கிடையாது. யாரையும் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, அவர்தான் மத்தியஸ்தர். இஸ் எ மீடியேட்டர். பாருங்கள், அவருக்கும் நடுவில் வந்து அவர் நின்றார். நமக்கு இடைப்படுகின்ற தேவன் அவரை. அவர் தானே நமக்கும் சத்துருவுக்கும் நடுவில் நிற்பவர். பார்த்தீங்களா? எத்தனை தான் சத்துரு வெள்ளம் போல வரும்போது சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். சத்துருக்களுக்கும் நமக்கும் நடுவில் கர்த்தர் நிற்கிறார். ஆமென். பாருங்கள், அவர் தாமே நமக்கும் சத்துருவுக்கும் நடுவில் நிற்பவர். ஆமென். ஒரு மத்தியஸ்தர். அங்கே அவர் நின்றார். ஏதாவது செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டிருந்த எகிப்தியருக்கு அது இருளாக இருந்தது. அவர் கூட நடப்பவர்களுக்கோ அவர் ஒளியாய் இருந்தார். ஆமென். பார்த்தீங்களா? அந்த கடைசி வசனம் வாஸ்தவம் 20ஆம் வசனத்தில் அவன் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு. பாத்தீங்களா? இஸ்ரவேலர்களுக்கு அது இரவை என்ன செய்ததா? வெளிச்சமாக்கிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த காலத்துல மோசே தீர்க்கதரிசி வந்து எகிப்து எங்கும் என்ன உண்டாக கிடவது? காரிருள் உண்டாக கிடவது என்று சொன்னான். எகிப்து முழுவதுமாக காரிருள் சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. எகிப்து முழுவதுமாக காரிருள் சூழ்ந்து கொண்டது. ஆனால் இஸ்ரவேல்கள் குடியிருந்த பட்டணத்திலே வெளிச்சம் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் நான் என்ன செய்வேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். கர்த்தர் உங்க மீது கவனமா இருக்கிறார். பிரியமானவர்களே, he cares you. அவர் எப்பொழுதும் நம்ம மீது கவனம் வைத்துக் கொண்டே இருக்கிறாராம். சத்துரு நம்மை நெருங்கி வருகிறானா, ஏய் அங்க போவாத, அது என் மகன் என் மகள். அல்லேலூயா. சத்துருக்கு வரும்போது இடையில கர்த்தர் நிற்பான் எப்பொழுதும். நாம் மாத்திரம் வார்த்தையின் அடிப்படையில், தேவன் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பாதையில் செல்லக்கூடாது. கவனிங்க. ஆகையால் அவர் ஒளியாக இருந்தார். பிறகு காலையில் காற்றானது பலமாக வீச துவங்கினது. அந்த இரவில் அவர் என்ன செய்தார்? அக்னி ஸ்தம்ப உருவில் அங்கு வந்திருந்தார். ஆமென். அதே அக்னி ஸ்தம்பமாய் அவர் இன்னுமாய் இருக்கின்றார். பாருங்கள், அக்னி ஸ்தம்பம் தேவன். எபிரேயர் 12:29 வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அந்த அக்னியின் தேவன் இன்றைக்கும் அக்னியாக இருக்கிறார். அது லோகாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதே அக்னி ஸ்தம்பமாய் அவர் இன்னுமாய் இருக்கின்றார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆமையா, அவர் பூமியில் இருந்தபோது நான் தேவனிடத்திலிருந்து வந்தபடியால் நான் தேவனிடத்திற்கு செல்லுகிறேன் என்று கூறினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரிழந்து மேலே எடுக்கப்பட்ட பிறகு பரிசுத்த பவுல் தமஸ்குக்கு செல்லும் வழியில் அந்த அக்னி ஸ்தம்பத்தால் அடிக்கப்பட்டான். அந்த அக்னி ஸ்தம்பத்திலே இயேசு தன்னை மறைத்து கொண்டு, ஆமென், அல்லேலூயா, அக்னி ஸ்தம்பத்தில் இயேசு தன்னை மறைத்து கொண்டு என்ன செய்தார் என்றால் பவுலோடு பேசினார். சரிதானா? அல்லேலூயா. ஓ, இந்த மேக ஸ்தம்பத்துக்குள் இயேசு கிறிஸ்து தன்னை மறைத்து கொண்டார். கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்க. புரிஞ்சா ஆமேன் சொல்லுங்க. நீங்க மௌனமா இருக்க பார்த்தா உங்களுக்கு புரியல மாதிரி தெரியல. நான் எவ்வளோ அபிஷேகத்தோடு பேசுகிறேனோ அவ்வளோ அபிஷேகத்தோடு நீங்கள் கேட்கணும் செய்தியை. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பவுலை அந்த அக்னி ஸ்தம்பத்தில் இயேசு சந்தித்தார். பவுலை, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒருவரையும் காணல. ஆனால் அக்னி ஸ்தம்பம் அங்கே இறங்கி வருகிறது. இன்றைக்கு ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் நமக்கு வெளிப்பட முடியும். ஆமென். அவன் ஒரு எபிரேயன் என்று ஞாபகம் கொள்ளுங்கள். இல்லையெனில் இவ்வாறு கூறியிருக்க மாட்டான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆங்கிலத்தில் பெரிய எழுத்து லார்டு, எலோகிம் என்று அர்த்தமா. அந்த இடத்துல எலோகிம் கர்த்தாவே, நம்ம
இப்போ தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்கு? தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவரே நீர் யார். ஆங்கிலத்தில் ஓ லார்ட் ஹூ ஆர்ட் தோ, லார்ட் என்று இருக்கு. அந்த லார்டு LORD பெரிய எழுத்து என்றால் அது எலோகிம் தேவனை குறிக்கிறது. தேவன் தாமே. அக்னி ஸ்தம்பம் தேவன் தாமே. எத்தனை தேவன் நமக்கு உண்டு? ஒரே ஒரு தேவன், அவர்தான் அங்கு. அவர் சொல்லுகிறார், நான் துன்பப்படுத்துகிற நீர் யார்? அதற்கு இயேசு கூறினார், நீ துன்பப்படுகிற இயேசு நானே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. துவக்கமும் முடிவும் எல்லாமும் அவரே. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்று. ஆமென். அதே தேவன், அதே அக்னி ஸ்தம்பம், அதே யெகோவா தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த தேவ ஆவியானவர் அந்த அக்னி ஸ்தம்பம் தான். அல்லேலூயா. பாருங்கள், பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினி போன்ற நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொருவர் தலையின் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார்கள். ஆமென். அக்கினி ஸ்தம்பம் தேவன் தாமே. அதனால்தான் பெந்தெகோஸ்தே நாளில் அக்கினி போன்ற துண்டுகள் அங்கு காணப்பட்டது. அல்லேலூயா. அக்கினி போன்ற நாவுகள் காணப்பட்டு எல்லாரையும் நிரப்பிட்டு என்று பார்க்கிறோம். காரணம், அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? அதே தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். புரிகிறதா? நமக்குள் யார் வாசம் செய்கிறார் பிரியங்களே? தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த உறுதிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. அந்த உறுதிப்பாடு இருக்கிறதா? எனக்குள் தேவன் வாசம் செய்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறன்னு உங்களில் இருக்கிற பெரியவர்னு நீங்கள் சொல்லிடலாம், என்னில் இருப்பவர்னு சொல்லணும். அதான் விஷயம். உங்களில் இருக்கிறவர்னா உங்களை சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்குள்ள என்னில் இருப்பவர் பெரியவர். அவர் எனக்குள் இருக்கிறாருங்க நிச்சயம் இருக்கணும். முதல்ல நீங்கள் உண்மையாகவே அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீங்களா? அவர் தேவன் தாமே. அல்லேலூயா. உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்று தான் செய்த அதே வாக்குத்தத்தத்தின் மூலம் காரியங்களை நடப்பித்து, ஆமென், அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் அதே தேவன், அதே அக்கினி ஸ்தம்பம் அவரே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்கள், அந்த அக்கினி ஸ்தம்பம் யாருங்க? பூமியில கல்லறைக்கு முன்பாக, மார்த்தாளுக்கு முன்பாக நிற்கிற நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அதே இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த அக்கினி ஸ்தம்பம் அவரே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் நானே. ஆமையா, ஆம். எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், ஆனால் நான் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று கூறினார். மோசே எரிகின்ற முச்செடியில் இருந்தவர், அந்த இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் இன்னும் அதே இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். எப்பொழுது அவர் இருக்கிறேன் தான் சொன்னார். உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் உங்களோடு இருக்கிறேன். மோசையிட்ட பேசும்போது நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார். இருப்பேன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. எனக்கு சில ஊழியக்காரங்களை கூட பேச, ஆண்டவரே 2 பேர் 3 பேர் இருந்தால் அவங்க நடுவில் இருப்பேன்னு சொன்னீரே. தேவன் அப்படி சொல்ல மாட்டார், இருக்கிறவர் தான், பிரசன்ட் டென்ஸ். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்வாங்க, ஹமேஷா ஹமேஷா கேலியே, எப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள், மோசே எரிகின்ற முச்செடியில் இருந்தவர், அந்த இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் இன்னும் அதே இருக்கிறவராக இருக்கிறவர், இருந்தவர் அல்ல. பாருங்க, இருந்தவர் அல்ல. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கீங்களே, அவர் நடுவில் இருப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே. அப்படியா சொன்னார்? இருக்கிறேன்னு அர்த்தம். இருப்பேன்னு யாராவது ஜெபம் பண்ணால் எனக்கு பிடிக்காது, உடனே திருத்திடுவேன். இருப்பேன்னு சொல்லாதீங்க, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் இன்னும் அதே இருக்கிறவராக இருக்கிறார். இருந்தவர் அல்ல, இருக்கிறவர். நிகழ்காலம், எல்லா நேரத்திலும் நிகழ்காலம். மோசே பின்னுக்கு அந்த மூலையில் தள்ளப்பட்ட பின்னர் கிறிஸ்து கீழ் இறங்கி வந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து வருகிறார். அதை தான் தெய்வம் சொல்றாரு, 7ஆம் முத்திரை ஆதியாகமும் தொடங்கி காணப்படுகிறதுங்கிறார்.
இன்னும் நிறைய பேருக்கு 7ஆம் முத்திரை உடைக்கவே படலையாம். ஆமென். 7ஆம் முத்திரை வெளிப்படலை, 7ஆம் முத்திரை உடைக்கப்படலை. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு 7ஆம் முத்திரை ஆதியாகமம் தொடங்கியே காணப்படுகிறார். அது கர்த்தருடைய வருகை. அவர் அப்போது இறங்கி இறங்கி வருகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் இங்கே பார்க்கலாம். இப்பொழுது வேதம் ஈட்டில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று கூறுகிறார். அது எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, நான் அங்கே வைத்திருக்கிறேன் ஒரு வார்த்தை. எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கிறது. எபிரேயர் 11:24. எபிரேயர் 11:24 வசனத்தை பாருங்க. என்ன சொல்லியிருக்கு? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷம். அந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷமும் ஒரு நாள் அழிந்து போகும். ஒரு நித்திய சந்தோஷம் இயேசு சொன்னார். அந்த சந்தோஷம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பார்த்தீங்களா? அதரிசனமானவரை விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தான். அல்லேலூயா. ராஜாவின் கோபத்துக்கெல்லாம் அவன் பயப்படவே இல்லை. ஏன்னா அவனை நடத்துகிறவர் கர்த்தர். கர்த்தர் நம்மை நடத்தணும். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கவனிங்க. சரி, இப்போ பார்ப்போம். ஆகையால் என்று கூறு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை தேவனிடம் இருந்து வெளியில் சென்ற அந்த அபிஷேகம் தான் கிறிஸ்து லோகாஸ். அந்த தூதன் வேதத்தை படிப்பவர் எவரும் அத்தூதன் கிறிஸ்துதான் என்பதை அறிவர். பிறகு அங்கே அந்த வனாந்தரத்தில் இருந்து காட்சியில் தோன்றி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக அவ்வடிவத்தில் வந்தார். அதே கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி அந்த வடிவத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆமென். வரலையா? இந்த மேகம் மட்டும்தான் வந்தது, அது அடையாளம் தான். அது 7 தூதர்கள் தான். அங்கு கிறிஸ்து இல்லையா வாதிடுகிறார்கள். எத்தனை செய்திகளை தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமென். பாருங்கள், ஒரு முறை தேவனுடைய அதை கவனிப்போம். ஒரு நிமிஷம். அங்கே அந்த வனாந்தரத்தில் இருந்து காட்சியில் தோன்றி தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக அவ்வடிவத்தில் வந்தார். அதே கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி அந்த வடிவத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார். வர போறாரா வந்திருக்காரா? தீர்க்கதரிசி சொல்றார் அவர் வருகிறார் என்றல்ல, அவர் ஏற்கனவே இங்கு இருக்கிறார் அப்படிங்கிறார். ஏற்கனவே அவர் இங்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்தி வந்திருக்கார். இது ஒரு அடையாளம் மாத்திரமா? இல்லை. இது 7 தூதர்கள் மாத்திரமா? இல்லை. அது கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆமென். கவனிங்க. அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று அவர்களுக்கு கூறியிருந்தார். அதை அவர் செய்து கொண்டிருந்தார். தன் வார்த்தைக்காக நிற்க உறுதிப்படுத்த அங்கே அவர் வந்தார். பாருங்கள், வார்த்தையை உரைத்து உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாரானால் அந்த வார்த்தை உறுதிப்படுத்துவதற்கும் கர்த்தர் உங்க கூடவே இருப்பாராம். அப்போஸ்தலர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவளுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்ன செய்தாராம்? வசனங்களை உறுதிப்படுத்தினார். மார்க் 16:20 வசனம் அப்படி சொல்லுகிறது. நாம செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்தனா அவர் நம்ம கூடவே இருப்பார். கூடவே இருந்து வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி நிற்கும் பொழுது அதன் பிறகு அவர் வந்தார். எப்பொழுது வருகிறார்? Then Jesus came and called. அதன் பின் இயேசு வந்து அழைத்தார். கடைசியில் தான் வருகிறார். அதன் பின் லாஸ்ட்ல வருகிறார். இருண்ட நேரத்தின் கடைசியில் வருகிறார். லாசரு மரித்து போன பிற்பாடு அவர் வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் லாசரு உயிரோடு எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. அதன் பின் இயேசு வந்தார். மார்த்தாளுக்கு செய்தது போல
அதன் பின் வந்து அழைத்து, மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஆமென். மார்த்தாளை அவர் அழைத்தார், அதன் பின் வந்து அழைத்தார். அதே போல மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று மக்களுக்கு சொல்லு என்று கூறினார். அந்த இருண்ட வேளையில் சிவந்த சமுத்திரம் திறந்து வழிவகுத்தது. அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் திறந்து அந்த வழியை கொடுத்து அவர்கள் அதை கடந்து தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தங்கள் பிரயாணத்தில் சென்றார்கள். அல்லேலூயா. சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து போச்சு. ஆச்சரியம் அல்லவா? அல்லேலூயா. அதிசயமான. என்றைக்கு சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிறகும், அதன் வெட்டாந்தர வழியே ஜனங்கள் போகிறாங்க. ஒரே ஒரு வளைந்த கோல், ஆடு மேய்க்கிற கோல் தாங்க அது. அவன் கையில் இருக்கிறது ஒரு வளைந்த ஆடு மேய்க்கிற கோல். ஆனால் அதை தேவன் நீட்டு என்று சொன்னார். அதை அவன் அப்படியே செய்தான். ஆகிய தேவனுடைய வல்லமை இறங்கிருச்சு. ஓ, ஜனங்கள் மாத்திரம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கனப்படுத்துகிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை கனப்படுத்தியே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கண்கள் அருமையான பிள்ளைகளே, வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தங்கள் பிரயாணத்தில் சென்றார்கள். மோசேயினுடைய இருண்ட வேளையில் அப்பொழுது இயேசு வந்தார். ஆமென். இப்பொழுது நமக்கு நேரம் உள்ளது. அவர் மோசேயை அழைத்து, பார்த்தீங்களா, அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். செங்கடல் இரண்டாக பிளந்தது. பார்வோனுடைய சேனைகள் எல்லாமே செங்கடலுக்குள்ளாக சென்றது. பாருங்கள், வாஸ்து பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. 16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். பாத்தீங்களா? தேவன் மகிமைப்படுவதற்காக அவர் காரியங்களை செய்து கொண்டே வருகிறாராம். பாருங்க, ஒரு முறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் ஒரு குருடனா இருந்தான். ஆண்டவரே, இவன் குருடனா இருப்பது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்டாங்க. இயேசு சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. அப்படியானால் என்ன? தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கே இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அப்ப சில வேளைகளே திராட்சரசம் அங்கு கல்யாண வீட்டில் குறைபட்டது. ஏன் குறைபட்டது? தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படக்கூடிய ஒரு சித்தம் இருந்தது. தேவனுடைய சித்தம் இருந்தது. தேவனுடைய மகிமை அங்கு வெளிப்படுத்தணும். அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இயேசு முதலாவது அற்புதத்தை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதனால தான் திராட்சரசம் குறைபடுகிறது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் வருகிறதா? அது தீமைக்கு அல்ல பிரியமானவர்களே, அது நன்மைக்கு. தேவன் மகிமைப்படும்படியான காரியம் அங்கு நடக்க போகிறது. நாம் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கடைசியாக அவருடைய பார்வோனுடைய சேனை என்ன செய்தது? சமுத்திரத்தில் ஆழ்ந்து அமிழ்ந்து போனதாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவன் கூட தப்பவில்லை. அதனால தான் தேவன் இவனை கடல்ல கொண்டு அமிழ்த்துறதுக்கு தான் அந்த பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறார். நம்முடைய எதிராளியினுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரா? அந்த எதிராளி உங்களை வேதனைப்படுத்துறானா? தொல்லை கொடுக்குறானா? பிரச்சனை உண்டு பண்ணுகிறானா? கர்த்தருக்கு தெரிந்தே தான் இது நடக்கிறது. ஏன்னா இருதயத்தை கடினப்படுத்தினதே அவர் தானே. நம்ம எதிராளி நமக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இருதயத்தை யார் கண்ணியப்படுத்துறா? கர்த்தர் கடினப்படுத்தியே கொண்டு வர்றார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அங்கே மகிமையோட போறாருன்னு அர்த்தம்.
அவ்வளோ பேரையும் கடினப்படுத்தி, அவர் கடினப்படுத்தலைன்னா பார்வோனும் பார்வனுடைய சேனைகளும் வந்திருப்பாங்களா? துரத்திக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் கடினப்படுத்தின உடனே நமக்கு வேலை செய்தோம் போயிட்டானே, உடனே ஒரு பெரிய வைராக்கியம் பிடிச்சி பின்னால் போனான். எதுக்கு தெரியுமா? எல்லாம் கடலில் போட்டு மூடுறதுக்கு தான். நம்ம எதிராளி நம்மளை துன்பப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், விசனப்படுத்துவான், எல்லாம் படுத்துவான். கடைசியில் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார்? போட்டு மூடிடுவார். அப்படித்தான் வேதம் இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எதிராளியை கணக்கிலே எடுக்காதீங்க, உங்கள் பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் அதுக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். கவனிங்க, அடுத்தது நான் வார்த்தைக்கு போவோம் பாருங்கள். ஆகையால் மோசேயினுடைய அந்த காரியத்தில் இருண்ட நேரத்தில் அவர் வந்தார். இப்போ எவீரு குறித்து பார்க்க போகிறேன். எவீரு என்ற ஒரு ஜெப ஆலயத்து தலைவன். பாருங்கள், எவீரு என்பது ஒரு மனிதன். இவனை போன்ற அநேகர் இந்த உலகத்தில் உள்ளனர். இவன் ஒரு ரகசிய விசுவாசி ஆவான். இவன் இயேசுவை நேசித்து அவரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வார்த்தைகளை எல்லாம் விசுவாசிக்க கூடுகிறவன். ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? ரகசியமாக இருக்கிறான். ஏன்னா ஜெப ஆலயத்துக்கு அவன் யார் தான்? தலைவன். அதற்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி சம்பளம் கொடுக்கறதுனால அவன் பகிரங்கமாக இயேசுவை என்ன செய்ய முடியாது? அறிக்கையிட முடியாது, பிரசங்கிக்க முடியாது. ஏன்னா எவனாகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டால் அவனை ஜெபாலயத்திலிருந்து என்ன செய்யணும்? புறம்பா தள்ளணும்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான். அதனால் எவரு ரகசிய கிறிஸ்தவனாகவே இருந்தான். அவன் இயேசுவை அறிக்கை செய்யலை. ஆமென். ஆனால் அங்கே நல்லா கவனிக்கணும். நிக்கோதேமு பாருங்க. நிக்கோதேமு உங்களுக்கு தெரியும். நிக்கோதேமு எப்பொழுது இயேசுவை சந்திக்க வருகிறான்? இரவு வேளையிலே வருகிறான். இரவு வேளை. ஏன்னா அவனும் ஒரு ரகசிய கிறிஸ்தவன். ரகசிய கிறிஸ்தவன் என்ற உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒரு சம்பவம் நடந்தது பிரியமானவர்களே. அநேகர் இன்னைக்கு ரகசிய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில், மத்திய அரசு பதவி, மற்ற அந்தந்த பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கிறிஸ்தவ ஸ்கூல்களிலும் கல்லூரிகளிலும் படித்து பட்டம் பெற்றவர்கள் தான் அதிகம். கிறிஸ்தவ கல்லூரிகள் இல்லைன்னா இவங்கெல்லாம் படிச்சிருக்கவே முடியாது. அதை மறக்கவே முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு சோறு போடுறது கிறிஸ்தவ கல்லூரிகள் தான். அதே போன்ற ஒரு சம்பவம். ரகசியம். நிக்கோதேமு ரகசியமாக இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உம்மோடு கூட இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவரும் செய்ய முடியாது. ஆனால் நான் பகிரங்கமாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா ரகசியமாக நாம் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நான் 100க்கு அதிபதியாக இருக்கிறேன். ரகசிய கிறிஸ்தவனாக அவன் காணப்படுகிறான். அதே போல தான் எவீரு ஜெப ஆலயத்துக்கு தலைவனாக இருக்கான். ஒன்று ரகசிய கிறிஸ்தவன், பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு குறித்து சபையில் பேசினா இவனை புறம்பா தள்ளிடுவாங்க, இவனுக்கு கிடைக்கிற சம்பளம் கிடைக்காம போயிடும். அல்லேலூயா. அதுதானே ஒரு நாள் நடந்த சம்பவம். என்ன அப்படின்னா பாருங்கள் பிரியமானவர்களே, அதாவது சகோதரன் பிரணாமிடத்தில் அநேகர் அதை தான் சொல்கிறாங்க. ஒரு யூத ரபி வந்து பிரணாமிடத்தில் பேசினாராம். அப்பொழுது தீர்க்கதரிசி, நீங்கள் தேவனை 3 கூறாக்குகிறீர்கள் என்று யூத ரபி சொல்லும் பொழுது, நாங்கள் அதை கூறாக்குவதில்லை. மோசேக்கு வெளிப்பட்ட அதே தேவன் கிறிஸ்து, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்தான் மேசியா என்பதை குறித்து அவர் தெளிவுபடுத்தும் போது அந்த யூத ரபி கண்களில் கண்ணீர் வருகிறதாம். ஆமென். அவர்கள் அவரை அறியாதபடியினால் மகிமையின் கர்த்தரை என்ன செய்தார்களாம்? சிலுவையில் அறிந்தார்கள். அந்த யூத ரபி கண்களில் கண்ணீர் வருதான். நான் அந்த திருத்துவத்தை விசுவாசிக்கிறது இல்லை. தேவனை 3 கூறலாக நாங்கள் போடுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலம் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த திருத்துவ போதகர்கள் யாரும் இஸ்ரவேலில் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரே தேவனை விசுவாசிக்கிறவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய மோசே, எலியா மட்டும்தான் அங்கே பிரசங்கம் பண்ண முடியும். வேற யார் போய் பிரசங்கம் பண்ணாலும் அது அங்கே ஈடுபடாது. ஏன்னா அவங்க இஸ்ரவேலுக்கள் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற விசுவாசத்தில் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம பிரஜாதி சபைகளை மாத்திரமல்ல, இவங்க ஒருத்தர், குமாரன் ஒருத்தர், பரிசுத்த ஆவி ஒருத்தர்னு 3 பேர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லை. அன்றையிலிருந்து யெகோவா தேவன் தான் தேவன், அவரை தவிர வேற தேவனே இல்லை என்று உறுதியாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை ஆராதித்து வருகிறபடினால் இன்றைக்கு கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, பாருங்கள்,
6 நாடுகள் இஸ்ரேல் ஒரு நாடு என்று அமெரிக்கா பிரகடனம் செய்து ஐநா சபை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் அநேக நாடுகள் ஏற்றுக்கொள்ளலை, இந்தியாவும் கூட ஏற்றுக்கொள்ளலை. வேறு அவங்களுடைய வல்லமையை பார்த்து, அவருடைய தொழில்நுட்பத்தை பார்த்து, அவங்களெடுத்து இராணுவ தளவாடங்கள் போன்ற வாங்கிறதுக்காக இந்தியாவும் அதை ஒத்துக்கிட்டுச்சு. இல்லைன்னா இந்தியா கூட ஒத்துக்கல. அவர்கள் ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு மெம்பர் ஆனாங்க. ஆனால் அது இஸ்ரேல் ஒரு நாடு என்று பிரகடனப்படுத்தப்படுவது அரபு நாடுகளாகிய 6 நாடுகள் அந்த இஸ்ரேல் நாட்டோடு போர் செய்தது. ஆமேன். பாருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணணும். இந்த 6 நாடுகளையும் கிட்டத்தட்ட 6-7 நாடுகள் உண்டு, 6 நாளில் முறியடித்து எல்லாரும் விரட்டி விட்டாங்க. இஸ்ரேல் நாடு அப்பொழுதுதான் அவர் பலம் பெற்று அங்கே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்? இன்றைக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு. மோசே கூட இருந்த தேவன், ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கோடு இருந்த தேவன் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார். அதே யெகோவா தேவனில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். அதனால கர்த்தர் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களோடு இருக்கிறார். ஒரு நாள் வரும், அவருடைய கண்கள் திறக்கப்படும், அப்பொழுது இயேசுவை அவர்கள் அறிவார்கள். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர்களுடைய கண்களை மூடி நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தாராம். நமக்கு ரட்சிப்பு வருவதற்காக அவருடைய கண்களை தேவன் மூடினாராம். ஒரு நாள் நம்முடைய கண்களை இங்கு மூடி, நம்முடைய கண்கள் அல்ல, இந்த உலகத்தாருடைய கண்களையும் இந்த ஸ்தாபனத்தாருடைய கண்களையும் அவர்கள் மூடி அவருடைய கண்களை அவர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் அந்த எவீரோ பாருங்க, அவர் ரகசிய விசுவாசி. இவன் இயேசுவை நேசித்து அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை விசுவாசித்தான். ஆனால் நீங்கள் கவனிங்கள், அவன் ஏற்கனவே ஒரு ஸ்தாபனத்தோடு தன்னை இணைத்து கொண்டிருந்தவனா அவன் எங்க இருக்கிறான்? ஒரு ஸ்தாபனத்தோடு தன்னை இணைத்து கொண்டவனாக அவன் காணப்படுகிறான். அவன் வெளியே வந்து அறிக்கை செய்ய முடியாதவனாய் இருந்தான். பாருங்கள், பகிரங்கமாக அறிக்கை செய்ய முடியாது. அவன் அதை விசுவாசித்தான், ஆனால் அவனால் அதை அறிக்கை செய்ய முடியவில்லை. ஆதலால் அவன் விசுவாசிகளுடன் அவிசுவாசிகளுடன் பிணைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அதை உண்மையாக விசுவாசித்தான். அல்லேலூயா. ஒரு மனிதன் அவ்விதமான நிலையில் இருந்தால் தேவன் அவனை பல பரீட்சைக்கு கொண்டு வருவார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் எத்தனை நாள் தான் நீங்கள் சத்தியத்தை சொல்லாமல் உங்கள் சொந்தத்துக்கு பந்தத்துக்கு உடன் பிறந்தவர்களுக்கு சொல்லாமல் இருந்தீங்களா? ஒரு நாள் பல பரீட்சை வரும். அந்த பல பரீட்சையில் நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படைய என்ன செய்யணும்? அறிக்கை விட வேண்டியிருக்கும். அப்போ ரகசியமாக அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். நான் சொல்ல வந்த ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய 2வது மகள் ஜான்சி ராணி பிஹெச்டி பட்டம் பெறுவதற்கான கடைசி, அது என்ன சொல்கிறோம், வைவா நடக்க விட்டது. அதில் கேரளாவில் இருந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வந்தார், ஒரு நல்ல ஒரு அதிகாரி ப்ரொஃபஸர். அவர் வந்து அந்த வைவாவில் அநேக ப்ரொஃபஸர்கள் கலந்து கொண்டார்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த வைவாவில் வந்து சப்மிட் பண்ணணும். பிஹெச்டி ரொம்ப கஷ்டம். குறைஞ்சது செல்வகுமார் பிரதர்லாம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு தான் அதை பாஸ் பண்ணார். 1 வருஷம் 2 வருஷத்தில் முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அதை படித்து அதை சப்மிட் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் தானே அவர் வந்தார். கேரளா மாநிலத்திலேருந்து வந்தார். தமிழ் தான், ஆனால் கேரளா மாநிலம். அல்லேலூயா. திரும்பி பாருங்கள், இங்கே பாருங்கள், தெரியுதா? இது எத்தனை? பாருங்க, நான் கண்ணை மூடனா தெரியாது, திறந்தீங்கன்னா தெரியும். சரி, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே. அதனால் அந்த ப்ரொஃபஸர் வந்தார். ஜானகிராம் ஹோட்டலில் ரூம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என் கார்லேயே நான் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணேன். கடைசியில் மகள் எடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, விவிலியம் என்பதை பற்றி எடுத்தா, பைபிளை பற்றி தான் எடுத்தா. பைபிளில் உள்ள அறநூல்கள் என்ன, அது என்ன, இது என்ன, எனக்கு தமிழ் வரவே வராது. எல்லா நன்னூல், அந்த நூல், இந்த நூல் என்னெல்லாமோ போட்டு சப்மிட் பண்ணி அதிலிருந்து விவிலியத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். கடைசியில் அவர் கேட்டார். 1-2 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அது ஒவ்வாமர் போயிட்டு கடைசியில் அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், இல்லையா? ஜெயகிருஷ்ணன் அவர் ஒரு எண்டு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே பண்ணிட்டார், பாஸ், ஓகே இல்லையா? அவங்களுக்கு பாஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சது. அந்த வைவாவில் பாஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லாருக்கும் விருந்து வச்சோம். நாங்கள் தான் போய் எல்லாத்தையும் இது பண்ணோம்.
ஆண்டவர் கிருபையினால இப்பொழுது இருக்கிற கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் கையினால் அந்த பட்டம் கிடைக்க பெற்றோம் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில். பாருங்க, அவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை காரில் நான் கூட்டிகிட்டு போய் அவரை கேரளாவுக்கு அனுப்புறதுக்காக போகிறேன். பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருந்தா நான் அங்கேருந்து போயிடுவேன், திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேருந்து போயிடுவேன்னு சொன்னார். சரின்ட்டு காரில் கூப்பிட்டு போகிறேன். அப்போ அந்த வைபாவுக்கு கொஞ்சம் செலவாகும், சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும், மற்ற செலவு அவருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு கவரில் போட்டு என்னுடைய மகள் என்ன செய்தால் அவளுக்கு காணிக்கல அது என்னது அவங்களுக்கு கொடுக்க ஒரு ஃபீஸு அவங்களை கனப்படுத்துறதுக்காக ஒரு ஃபீஸு கொடுப்பாங்க. அப்படி ஃபீஸை கொடுத்துட்டு போனார். நான் காரில் போய் புது பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குறதுக்கு காரை ஓரம் கட்டுறேன். திடீர்னு அந்த கவரை எடுத்து என் கையில் கொடுக்காரு. என்னன்னு கேட்குறேன். ஐயா எதுக்கு ஐயா இது அப்படிங்க? நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறீங்க, நீங்கள் உத்தமமான ஒரு ஊழியத்தை செய்கிறீங்க, ஒரு ஊழியக்காரரை நாங்கள் கனப்படுத்தாண்டோமா? பாருங்கள், அவர் ரகசிய கிறிஸ்தவன், பேர் ஜெயகிருஷ்ணன். ஆனால் பாருங்கள், என் மகள் கொடுத்த 1500 ரூபா அந்த ஃபீஸை அப்படியே அந்த கவரை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இது என்ன அற்புதம் பாருங்க. இப்படி அநேக ரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வெளியே அறிக்கை செய்ய முடியாது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு நாள் நீங்கள் எவ்வளவு ரகசிய கிறிஸ்தவங்களாக உங்கள் சத்தியத்தை எவ்வளோ நாள் நீங்கள் மறைத்து மூடி வைத்திருந்தாலும் ஒரு நாள் பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு தருணம் என்ன செய்யும் வரும். உங்கள் சொந்தமோ பந்தமோ நீ இயேசுவோட நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் வரும். இப்போ நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், சொந்தத்துக்கு சொல்ல மாட்டீங்க, பந்தத்துக்கு சொல்கிறீங்க, அக்காவுக்கு அண்ணனுக்கு மாமன் மச்சானுக்கு ஒருத்தருக்கும் சொல்லாமல் இருப்பீங்க. ஆனால் அந்த நேரம் வரும்னு சொல்கிறார். அந்த நேரம் வரும்போது நீங்கள் வெளிப்படையாக என்ன செய்யணும், உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். தேவன் அங்கே கொண்டு விட்டுருவாராம். இயேசு அப்படித்தான் செய்வார். தேவன் அவனை பலப்பரட்சிக்கு கொண்டு வருவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் சொல்லித்தானே ஆகணும். நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்துறீங்க, செல்லாது சொல்ல வேண்டியிருக்கும். உங்கள் சொந்த பந்தத்தாலும் சொல்ல வேண்டியிருக்கும். சொன்னால் உங்களை பகைப்பாங்க. ஆனால் நீங்கள் பகிரங்கமாக விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும், அறிக்கை செய்ய வேண்டியிருக்கும். கவனிங்க, உங்களுக்கு இடுக்கமான சூழ்நிலையில் தான் நாம் உண்மையாகவே எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் நிறத்தையும் வெளிப்படுத்துவோம். ஒரு இடுக்கமான சூழ்நிலை வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அங்கு வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆகையால் அவன் ஏற்கனவே அவிசுவாசியுடன் சேர்ந்து அங்கு சென்று தன் பெயரை புஸ்தகத்தில் பதித்து இன்னும் அநேக காரியங்களை ஆமென் செய்தவனாய் இருந்தான். அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாய் இருந்தபடியால் அவனால் அறிக்கை செய்ய இயலவில்லை. அவனுடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியல, அறிக்கை செய்ய முடியல. ஆனால் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய நேரம் வரும். ஏனென்றால் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரமா, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம விசுவாசத்தை நம்ம அறிக்கை பண்ணனா தான் நம்ம சாட்சி. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மறைமுகமாக இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றேன் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது, ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அது சொல்ல வேண்டிய நேரம். ஆனால் சொல்லத்தக்கவர்களுக்கு சொல்லணும். எல்லாத்தையும் போய் நான் ஞானஸ்நானம் பெற்றேன் அதுவும் இல்லை. அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யக்கூடிய நேரம் நீங்கள் பெற்ற ஞானஸ்நானம் தவறு அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும்போது இதுதான் உண்மையான ஞானஸ்நானம். இந்த காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு, இந்த தீர்க்கதரிசி செய்தி இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள விடுதல போக முடியாது அப்படின்னு உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும், நீங்கள் அறிக்கை செய்யக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாகும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ஆனால் ரட்சிப்பு உண்டாக என்ன செய்யணும், வாயினால அறிக்கை பண்ணப்படணும். அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பு நிறைவேறும். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க, யாரும் நம்மளை வெறுத்துருவாங்களோ, நம்மளை பகைச்சிருவாங்களோன்னு சத்தியத்தை சொல்லாமல் இருந்தீங்க, ஞானஸ்நானம் சொல்லாமல் இருந்தீங்க, தீர்க்கதரிசியை சொல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு நேரம் வரும்போது நீங்கள் சொல்லித்தாகணும். அதை சொன்னா தான் உங்கள்
ரட்சிப்பு உண்டாக அது வாயினால் அறிக்கை பண்ணப்பட்டால் தான் அந்த ரட்சிப்பு பூரணமாகும். அதனால் அங்கே கவனிங்க, அவன் ஜெபாலய தலைவனாக இருந்தபடியில் அவனாய் அறிக்கை செய்ய இயலவில்லை. ஏனெனில் அது அவனுடைய சாப்பாட்டு சீட்டாக இருந்தது. ஆனாலும் அவன் இன்னுமாய் இயேசுவை விசுவாசித்தான். இயேசுவை விசுவாசிக்கிறான், ஆனால் வெளியே அறிக்கை செய்ய முடியாத சூழ்நிலை. காரணம், நமக்கு அவனுடைய சம்பளம் போயிடும். சாப்பாட்டு சீட்டு அது, தன்னுடைய உணவுக்காக கிடைக்கிற வருமானம். ஒரு நாள் அவனுடைய சிறு குமாரத்தி நோயிட்டாள். ஓ என்ன, அப்படிப்பட்ட மனிதன் ஒரு மருத்துவரை அழைத்திருப்பான் என்பது சந்தேகமே இல்லை. அந்த மருத்துவர் வந்து பிள்ளையை பார்த்தார். ஆனாலும் காய்ச்சலானது இன்னும் மோசமடைந்து அவளுக்கு இன்னுமாய் வெப்பம் அதிகரித்தது. மற்ற எல்லாம் ஆகி முடிவில் அவள் மரண தருவாயை அடைந்தாள். அவன் இடுக்கத்திற்குள்ளானான். அவன் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இயேசு எங்கிருந்தாலும் அவரை கண்டுபிடிப்பேனானால் என்று இப்பொழுது அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. பாருங்கள், அவனுக்கு சபையும் மீற முடியாது, ஸ்தாபனத்தையும் மீற முடியாது, பகிரங்கமாக தான் விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியாது. ஆனால் தன் மனதில் அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? அந்த இயேசு எங்கேயாவது இருப்பார், அவர் எங்கிருந்தாலும் நான் அவரை கண்டுபிடிப்பேனானால். நிக்கேதேமை செய்தது போல ஒரு இரவு நேரத்துக்கு அவன் காத்திருக்கவில்லை. அது செயல்படுவதற்கான நேரமாயிருந்தது. அதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆதலால் அவன் செயல்பட்டாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் இன்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் அதே தான். செயல்படுவதற்காக நேரம் வந்துவிட்டது. ஒன்று விசுவாசிக்க வேண்டும் அல்லது விசுவாசிக்க கூடாது என்னும் நேரம் வந்துள்ளது. அந்த பிரிக்கும் கோடானது ஒவ்வொரு மனிதனுக்கும், ஸ்திரீக்கும், குழந்தைக்கும் வருகின்றதாக இருக்கிறது. சில சமயங்கள் அக்கோட்டை நீ கடப்பாயானால் ஒன்றுதான் மீதமுள்ளது, அது நியாய தீர்ப்பு. ஏன்னா சவாலுக்குரிய நேரத்தில் நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். என்னத்தான் பிதாகுமாரன் பசுத்தாவின் பட்ட பெயரில் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று ஆவியில் நடனமாடி அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாலும் இந்த காலத்து செய்தியின்படி அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் போக முடியாது. நீங்கள் அதை சொல்லணும், ஒரு சாட்சி. அந்த இடம் வரப்பட்டுகிறது. நீ இரக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கு நடுவே செல்வாயானால், நீ அக்கோட்டை கடப்பாயானால் அதுதான் நியாய தீர்ப்பு. அவன் இக்கட்டிற்குள்ளானான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என்ன செய்வதென்று எவருக்கு தெரியவில்லை. அங்கே அவனுடைய ஆசாரியர்களும் பார்த்தீங்களா, ஸ்தாபனத்தில் உள்ள எல்லா ஆசாரியர்களும் வந்துட்டாங்க, ரபிக்களும் வந்துட்டாங்க, ஐக்கிய சபை அந்த சபை மக்களும் வந்து விட்டார்கள். அவனை சூழ்ந்து நின்று அவனுடைய சிறு குமாரத்தி மரித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. ஆசாரியர்கள் வந்துட்டாங்க, குருவானவர் வந்துட்டாங்க, ஜனங்கள் வந்துட்டாங்க, எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த அந்த மருத்துவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், மருத்துவரும் வெளியில் கையை மடக்கி கொண்டும் கையை பிசைந்து கொண்டும் எனக்கு தெரிந்த எல்லா மருந்துகளையும் நான் கொடுத்தேன், ஆனாலும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா, மருத்துவர்கள் என்ன செய்யணுமோ எல்லாம் மருந்தையும் கொண்டுட்டேன், இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, என்னென்ன மருந்து கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துட்டானே, இன்னும் காய்ச்சல் நிற்கவே இல்லையே, ஓ மரித்து கொண்டிருக்கிறாளே, நான் என்ன செய்வது? மருத்துவரும் தரணி கொண்டிருக்கிறார். ஆசாரியர்கள், ஜனங்கள், சபை மக்கள், பெரிய கூட்டமே அங்கே இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல விசுவாச அறிக்கை செய்வது கடினம் தானே. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த எல்லா சன நேரத்திலும் இயேசுவானவர் வேலை செய்து கொண்டிருந்தார். இதெல்லாம் நடக்கும் என்பதை இயேசு முன்கூட்டி அறிந்திருந்தார். அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருந்தார். ஓ, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கும். எது எது எப்பொழுது நடக்க வேண்டும் அது அப்படித்தான் நடக்கும். ஆனால் கடைசியில் முடிவில் இயேசு அங்கே வருவார். பாருங்கள், இப்போ என்ன நடக்கிறது? இச்சிறிய மனிதனில் இருக்கும் நிறத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இயேசு இதை நடப்பித்துக் கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? ஆமென். இயேசு நம்ம வாழ்க்கையில் இப்படி இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனைக்குரிய நேரம் எல்லாம் வருதுன்னா இயேசு அதை அப்படியே செய்து கொண்டு கவனித்து கொண்டே இருக்கிறாராம். ஆமென். இன்னும் சிறிது நேரம் கழித்து அவன் தன் ஆசாரிய அங்கேயும் சிறிய கருப்பு தொப்பியையும் அணிந்து கொள்வதை என்னால் காண முடிகிறது. எங்கே செல்கின்றாய்? அங்கே நதியண்டை இயேசு இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன், ஆதலால் அவரை நாடி செல்கிறேன். ஓ என்ன, அவன் சென்றான்.
அந்த ஒரு துயரமான வேளையில் அவன் ஒரு முடிவை எடுக்க வேண்டியதாயிற்று. அவன் குழந்தையை இறந்து போக விட வேண்டும், அல்லது அது வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்று அவன் அறிய வேண்டும். தன் விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவிக்கணும். இயேசுவை அழைக்க வேண்டும், அல்லது ஸ்தாபனத்தார் எல்லாரும் நம்மை விட்டு போய்விடுவார்கள். அப்படி அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் என் மகள் போய்விடுவாள், நான் என்ன செய்வது? அல்லேலூயா. அத்தனையும் உதறி தள்ளி அவன் இயேசு நோக்கி போகிறான். அவன் ஒரு ஜெபாலய தலைவன். அவன் வார்த்தையை படித்திருந்தபடியால் அது தேவனுடைய வெளிப்படுத்தல் என்றும், தேவன் கிறிஸ்துவிற்குள் இருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கி உள்ளார் என்றும் அவன் அறிந்திருந்தான். ஒன்று, அவன் தவறிழைத்து தன் குழந்தையை மரித்து போக விட வேண்டும், அல்லது தன்னுடைய அறிக்கையை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். இது நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். நீங்கள் சத்தியத்தை பகிரங்கமாக என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணக்கூடியது வரும். அது யாராக இருந்தாலும் சரி, அது வரும். பாருங்கள், அவன் இடுக்கத்திற்குள்ளான அதே நேரத்தில் தான் இயேசு அப்பக்கமாக வந்தார். ஆமென். அவன் அவரை காண சென்று அவரிடம், நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படியே நான் உம்மோடு நடப்பேன் என்றான். நான் அவரை விசுவாசிக்கிறவன் என்ற தன்னுடைய அறிக்கையை பொதுமக்களின் பார்வையில் செய்து தன்னைத்தானே எல்லா சபை தொடர்புகளில் இருந்தும் விலக்கி கொண்டான். பிறகு ஒரு தூதுவன் காப்பாளன் அங்கு வந்து கொண்டிருந்தான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் அவன் என்ன சொல்லுகிறான்? போதகரை வருத்தப்படுத்தாதீர், ஏனெனில் உம்முடைய குமாரத்தி ஏற்கனவே மரித்து போனாள். லாசரு மரித்து போனான். காரணம் என்ன? லாசரு உயிரோடு எழுப்புவதுதான் அவருடைய சித்தம். இந்த பெண்ணும் 12 வயது நிரம்பிய சிறு பெண்ணும் மரித்து போக இயேசு அனுமதிக்கிறார். காரணம், அவர் அவளை உயிரோடு எழுப்ப போகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கும். நீங்க சோர்ந்து போக கூடாது. எல்லாம் கர்த்தர் வாழ்க்கையில் நன்மையாகவே நடத்துவார். பாருங்கள், போதகரை வருத்தப்பட வேண்டாம், ஏற்கனவே அவள் மரித்து போனாள். அவள் நேற்று மரித்தாள். எப்போது மரித்தாள்? அப்பொழுது அவன் வீட்டை விட்டு எப்பொழுது புறப்பட்டான்? நேற்றே புறப்பட்டு வந்து விட்டான், அல்லது முந்தா நாளே புறப்பட்டு வந்துட்டான். இயேசு எங்கே இருக்கிறார் என்று அவன் கேட்டு விசாரித்து தேடிக்கொண்டு அவர் இருக்கும் இடம் வரைக்கும் வந்து விட்டான். அங்கோ தன் மகள் மரித்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் நேற்று உன் மகள் என்ன செய்து விட்டாள்? மரித்து போய்விட்டாள் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. ஆகையால் முட்டாள்தனமான காரியங்களை செய்யாதீர், வந்து அடக்கத்துக்குரிய காரியங்களை ஒழுங்கு செய்யும் என்று அவன் சொல்லியிருக்க கூடும். பிறகு அவனுடைய சிறு இருதயமானது நிற்கும் தருவாயில் இருந்தது. ஆனால் இயேசு, நான் உனக்கு சொன்னேன் அல்லவா, நீ தேவனுடைய மகிமை காண வேண்டுமென்றால் பயங்கொள்ளாதே. எதற்காக நீ பயப்படுகிறாய்? நான் செல்வேன் என்று ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேனே என்று கூறின இயேசுவினுடைய கண்களை கண்டு நோக்கினவனாயிருந்தான். தான் வருவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தான். இதை செய்ய போவதாக முன்கூட்டியே அவர் கூறியிருந்தார். இப்பொழுது இங்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கடந்த இரவு நாம் வாசித்து தியானித்தது போல கடைசி நாட்களில் அவர் காட்சியில் தோன்றி இக்காரியங்களை செய்வார் என்று அவர் கூறினார். அந்த கடைசி நேரம் அவள் மரித்து போனால் எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. அல்லேலூயா. நம்பிக்கை இழந்திடாதே, நான் உனக்கு அருகில் உண்டு. இயேசுவை நீ மறந்திடாதே, என்றும் அவர் துணையும் உண்டு. நம்பாதே, உலகை நம்பாதே, ஆகா நம்பி நீ மோசம் போகாதே. சொந்தமில்லை, பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை. சோகம் தன்னை பதிந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான், ஆகா ஏமாற்றும் உலகம் மாயைதான். அல்லேலூயா. ஆமென். யாரை நம்பிடாதீங்க. நம்பிக்கைக்குரியவர் இயேசு வருவார். கடைசி நேரத்தில் வருவார். கடைசி நேரத்தில் அவர் வருவார். ஆமென். பாருங்கள், எதற்காக நீ பயப்படுகிறாய்? பிறகு அவர் காட்சியில் வந்து மரித்து போயிருந்த அவளை உயிரோடு எழுப்பினார் என்பதை ஞாபகங்கள். பாருங்கள், அவர் காட்சியில் வந்துட்டார். எல்லாரும் வெளியே போங்க. ஆமென். தலித்தா கூமி என்று சொன்னார். சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொன்னார். அவள் எழுந்து உட்கார்ந்தார். அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று இயேசு போய்விட்டார். அவன் விசுவாசத்தை இப்பொழுது பகிரங்கமாக அறிக்கை செய்து விட்டான். அவள் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டாள்.
ஆனால் ஆசாரியர்களும் அந்த சபை ஜனங்களும் அவனை விட்டு போய்விட்டார்கள். அவனுடைய சீட்டு கிழிக்கப்பட்டது. அவன் அதை குறித்து கவலை இல்லை. என் மகள் உயிரோடு இருந்து விட்டால், இயேசு என் மெய்யான தெய்வம் என்று அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஒரு கூட்டம் ஜனங்கள் அவனால் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும். ஒரு தனி சபைக்கு ஒரு பாஸ்டராக ஆகியிருப்பார். சரிதானா இல்லையா? ஆமென். அது அப்படித்தான் வரும். யார் என்னை கைவிட்டாலும் அவர் கைவிடவே மாட்டார். கவனிங்க, வயது சென்ற குருடனான பரிதியமை இன்னொரு 10 நிமிடம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பரிதியமை என்ற குருடனை குறித்து நம்ம பார்க்குறோம். அல்லையா? ஒரு சமயம் தன் இருண்ட நேரத்தை அவன் சென்றடைந்தான். இயேசுவானவர் எரிகோவில் ஒழுங்கு செய்யப்பட்ட முழு சுவிசேஷ வியாபாரிகள் மக்களின் காலை உணவு கூட்டத்தில் இருந்தார். அங்கிருக்கும் ஒரு வீதியில் ஒரு மரத்திலிருந்து சகைவை சந்தித்தார். அதன் பின்பாடு அவர் அங்கு கடந்து வருகிறார் என்று பார்க்கிறேன். ஆதலால் அவர் அங்கு வந்து அவனை அடைந்த போது சகை அவருடன் சென்றார். வயதான பரிதியமை சிறுவனாய் இருந்த முதற்கொண்டு குருடனாக இருந்தார். ஆதலால் இயேசு அந்த வாசலின் வழியாய் வெளியே வருவார் என்று எண்ணி காத்து கொண்டிருந்தார். சில நேரம் கழித்து பெரும் சத்தத்தையும் எல்லோரும் வருகிறதையும் கேட்டார். எல்லோரும் வரும்போது ஒரு ஆசாரியன், ஏய், நீ அங்க மலையின் மேல் போகிறாயா? நீ மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறாய் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நீ ஒரு மேசியாவாய் இருந்தால் நீ இங்கு வந்து எங்கள் கல்லறையில் நிறைந்துள்ள மரித்தோர் எல்லாரையும் உயிரோடு எழுப்பு பார்க்கலாம் என்று கூற. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறாராம். ஆனால் கல்லையில் இருக்கிற எல்லாரும் போய் உயிரோடு எழுப்பான். ஒரு தடவை பாளையங்கோட்டையில் அப்படி தான் ஒருத்தர் சொன்னால், குருடனுடைய கண்களை இயேசு திறக்கிறாரா? அந்த டெஃப் ஸ்கூல் இருக்குது, சிறைச்சாலைக்கு நேரம் எங்கே இருக்குது? பார்வையற்றவர்களுடைய ஸ்கூல் இருக்குது. அங்கே போய் எல்லாருடைய கண்களையும் திறக்க வேண்டியது தானே அப்படிமா? அதுவும் இல்லை, அவருடைய சித்தம் இருந்தால் தான் அது நடக்கும். ஆமென். இந்த கண்மூடித்தனமாக தேவன் தம்முடைய மகிமை வீணை கொடுக்க மாட்டார் யாருக்கும், இல்லையா? சரி பாருங்க, அதே பிசாசு தான் இன்றும் மதம் என்ற வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் நீ ஒரு மேசியாவை இருந்தால் மரித்தவரை எழுப்புகிறாய். இங்கு எங்களுக்கு ஒரு கல்லறை முழுவதும் உள்ளன, வா. ஓ, எல்லாரும் சத்தமிட்டு கொண்டிருந்தனர். தீர்க்கதரிசி ஓசன்னா என்று ஒரு கூட்டமும், வேறொன்று அது இது என்று கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். என்ன ஒரு குழப்பம்! இந்த வயதான குருடன் நினைத்தான், ஓ, அவரை சந்திக்கும் வாய்ப்பை தவறவிட்டேனே. அவர் இவ்வழியாய் வருவார் என்று எண்ணினேன். ஆனால் அவர் அங்கிருக்கும் வழியில் வந்து விட்டார். என்னை தவறான இடத்தில் உட்கார வைத்து விட்டார்களே. அவர் வார்த்தையாய் இருந்தாரானால் அவர் தேவன், அவர் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி, ஓ இயேசுவே, ஓ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா! அவருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா! அதை இடுக்கமான நேரத்திலே அவன் கூப்பிட்டான். இங்கு நீங்கள் குறித்து கொள்ள விரும்பினால் பாருங்கள், அப்பொழுது இயேசு எரிகோவில் இருந்தார். இயேசு இருந்த இடத்திலிருந்து அவன் 150 கஜ தூரம் இருந்தான். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை சூழ்ந்திருந்த வேளையில் அந்த மனிதனின் சத்தத்தை அவரால் கேட்டிருக்க முடியாது, இல்லை. ஆனால் அவர் அதை உணர்ந்தார், ஆவியில் உணர்கிறார். யாரோ என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? ஓ, அதன் பின் இயேசு நின்றார். ஆமென். தீர்க்கதரிசியை பாருங்க, அதன் பின் இயேசு நின்றார். அதன் பின் இயேசு குனிந்தார், இயேசு நடந்தார். அதான் நம்மெல்லாம் வச்சுருக்காங்களா, இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு என்ன செய்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணுற நிறைய ஊழியங்கள் இருக்கு. அதே மாதிரி தீர்க்க சொல்ற, இயேசு குனிந்தார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது ஒரு பிரசங்கம். இயேசு நடந்தார், அது ஒரு பிரசங்கம். இயேசு நின்றார், அது ஒரு பிரசங்கம். பிரசங்கத்தை எந்த தலைப்பிலையும் நம்ம எடுக்கலாம். அல்லேலூயா! பாருங்கள், சீசர்கள் பாருங்கள், போதகர்கள் வந்திருக்கிறார், கவலையுறாதே, உன்னை அழைக்கிறார் என்றனர். அக்கூட்டத்திலிருந்து அவனை அழைத்தார். அவர் அதே காரியத்தை இப்பொழுது செய்கிறார். சரியாக பொருந்துகிறதா? போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். குருட்டுத்தனத்திலிருந்து வெளிச்சத்துக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு உன்னை அழைக்கிறார். அவனை அழைத்தார், மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் அவன் வந்தான். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவர் அவனை அழைத்த போது அவனுக்கு மறுபடியும் பார்வை அளித்தார். அல்லேலூயா! அதுதான் காரியம். இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் இயேசு வந்தார், அவனை தேடி அங்கே வருகிறார். அவனுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி நீ அறியாதும் எட்டாதவன பெரிய காரியங்களே அவர் செய்கிறவர். அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும்.
அடுத்தது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, மலையின் மேல் உள்ள ஒரு பெரும்பாடு ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் தன் பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்தாள். அவள் எல்லாவற்றையும் விற்றாள் என்பது சந்தேகமே இல்லை. தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்று வைத்தியருக்கு செலவழித்தாள். தன் நிலத்தை விற்றாள், அடகு வைத்தாள், வைத்தியர்களுக்காக எல்லாவற்றையும் செலவழித்தாள். ஆனால் அவளுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியல. எந்த வைத்தியராக இருந்தாலும் அவளை கைவிட்டாங்க. உதிரப்போக்கு கடுமையாக இருந்தது. இன்னுமாய் அவள் மோசமடைந்து கொண்டே இருந்தாள். மெலிந்து கொண்டே மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். இரத்த பெருக்கானது நிற்கவே இல்லை. அவள் நிலைமை இன்னும் மோசமடைந்தது. ஒரு நாள் தான் வசித்து வந்த அந்த மலையின் மேல் உட்கார்ந்து தைத்து கொண்டிருக்கையில் கீழே இருந்த ஆற்று படகில் ஒரு படகு வருவதை அவள் கண்டாள். ஓ, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தீர்க்கதரிசிக்கு ஓசன்னா என்று எல்லாரும் சத்தமிட்டு கொண்டு ஓடினர். அவரை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள். விசுவாசம் கேள்வியினால் வரும், நான் கீழே சென்று அவரை பார்ப்பேன் என்று கூறினாள். அவள் நடந்து கீழே சென்று தேவனுடைய வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டுள்ளதை முதலாவதாக கண்டாள். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி இருக்கிறத முதலாக நேரடியாக பார்க்கிறார். ஆமென். பாருங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய பார்வை அவருக்குள் ஏதோ இருப்பதை குறிக்கிறது. ஆதலால் அது அவர்தான் என்று அறிந்து கொண்டாள். ஆமையா, ஓ, நான் அவருடைய கவனத்தை எப்படியாக ஈர்க்க முடியுமானால், நான் எப்படியாவது அவரை தொடுவேனானால், அவள் கூட்டத்தினூடே நழுவி சென்று அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். இப்பொழுது நினைவு கொள்ளுங்கள், அவளுடைய விரல்களின் தொடுதலை அவர் உணரவில்லை. என திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இல்லை ஐயா, பாலஸ்தீனிய வஸ்திரமானது மிகவும் தளர்ந்த நிலையில் தொங்கும் உண்டாயிருந்தது. பிறகு அப்பொழுது பேதுரு, எல்லாரும் உம்மை தொட்டார்களே, என்னை தொட்டது யார்? இயேசு சொல்கிறார், என்னை தொட்டது யார்? திரளான ஜனங்கள் உம்மை நெருக்குகிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி நீர் குறிப்பாக கேட்கிறீர் என்று ஒரு கேள்வி வரும். அவர் சொன்னார், என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். தொட்ட உணர்வு இல்லை, ஆனால் அவரிடத்திலிருந்து என்ன புறப்படுகிறது? வல்லமை புறப்பட. விசுவாசத்தோடு என்னை தொட்டது யார்? இயேசுவை நாம தொடலாம், ஆனால் விசுவாசத்தோடு தொடணும். ஆமென். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கி விட்டது. ஒரு வித்தியாசமான தொடுதலாக இருந்தது. அல்லேலூயா. இயேசு வந்திருக்கிறார். அவருடைய பணம் மற்றும் எல்லாம் போனது. ஆனாலும் இரத்தப்பெருக்கானது நிற்காமல், வைத்தியர்களாலும் நிறுத்த முடியாமல் இருந்த அந்த இருண்ட வேளையில் இயேசு வந்தார். அவர் என்ன செய்தார்? அவளை கண்டுபிடிக்கும் வரை அவர் சுற்றுமுற்றும் பார்த்து அவளை அழைத்து, உனக்கு பெரும்பாடு இருந்தது, அது இப்பொழுது நின்று போயிட்டு, நீ சுகமாக இரு என்று அவளை அனுப்பினார். அல்லேலூயா. போதகர் வந்திருக்கிறார், அவர் உன்னை அழைக்கிறார். அவர் வந்து அழைத்தார், அவளை சுகத்திற்கு அழைத்தார். ஆமென். இன்றைக்கு அதே இயேசு நம்மை அழைக்கிறவராக. ஆமென். கிணற்றண்டையில் இருந்த அந்த ஸ்திரியை பாருங்க, சமாரிய ஸ்திரீ. அவளை குறித்து சென்ற இரவு நாம் பேசினோம். பாருங்கள், எல்லா நம்பிக்கையும் அற்று போனது. ஒருவேளை அவளது 5வது கணவன் அவளை கைவிட்டு அன்று இரவு தான் 6வதாக ஒருவனை கைப்பற்றி இருக்கலாம். அவனை குறித்து சிறிது சந்தேகம் கொண்டிருந்தாள். அவள் நெறி தவறின ஒருவளாயிருந்தாள். அவள் ஒரு உண்மையான பெண்மணியாக இருக்க விரும்பினாள். அவள் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தாள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவள் 11 மணிக்கு அங்கே சென்றாள். அதிகாலையில் நன்னெறியுள்ள பெண்கள் வரும்போது அவளால் அங்கே வர முடியல. காரணம் என்ன? அவளுடைய பெயர் அங்கு இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பி தங்கள் தலைகளின் மேல் வைத்து சென்றார்கள். அவள் வந்து அவர்களோடு கலக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த கிராமத்து ஜனங்கள் அவளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவளை வர அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே எல்லோரும் தங்கள் தண்ணீரை கொண்டு சென்ற பிறகு அவள் சிறந்த ஒன்றிற்காக அங்கே வருகிறாள். பிறகு அங்கே பானையை, குடத்தை தன் தலையின் மேல் சுமந்து கொண்டு தனியாக அவள் செல்லும்போது இப்படி நினைத்திருப்பாள் என்பது சந்தேகமில்லை. இப்பொழுது கடந்த இரவு நான் கைப்பிடித்து விவாகம் செய்த அந்த மனிதனை சந்தேகிக்கிறேன். அவன் தமாசாக நடந்து கொள்கிறான். அவனை குறித்து ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு எந்த தருணமும் கிடைக்கவில்லை. நான் சமுதாயத்திலிருந்து புறம்பாக்கப்பட்டவள். அங்கே இருக்கும் ஆலயங்களுக்கு என்னால் செல்ல முடியாது. ஏன்னா ஆலயத்துக்குள்ளே யாருமே அவளை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆமென். அதை மட்டும் அவர்கள் பார்ப்பார்கள். அங்கு செல்ல முடியாது.
என்ன செய்வது என்று தெரியவில்லை, நான் இடுக்கத்தில் இருக்கிறேன், நான் வேதத்தை படித்து வருகிறேன், நிச்சயமாக ஒரு நாளில் அந்த தீர்க்கதரிசி காட்சியில் வருவார், அப்படி ஒன்றும் இல்லை என்று அது ஒரு கால் 100 அல்லது 1000 ஆண்டுகள் கழித்து நடக்கலாம் என்று கூறுகின்றனர். அதற்காக நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்கிறோம், அது இன்னும் நிகழவில்லை. ஆனால் ஒரு நாள் வருகிறது. என்ன நடக்கிறது பிரியமானவர்களே? அவள் சிந்தித்து தனியாக அங்கே சென்று கொண்டிருந்தாள். நீ அவரை குறித்து நினைக்கும் போது அப்பொழுதுதான் அவர் உனக்கு தோன்றுவார் என்பது உனக்கு தெரியுமா? அது எம்மாவூர் சீசர்கள் இயேசு கல்லறையில் அதாவது சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவரை குறித்து பேசிக்கொண்டே சென்றார்கள். இயேசு அவர்கள் நடுவிலே வந்தார். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் யாரை குறித்து பேசிக்கொண்டு இருக்க வேண்டும்? இயேசுவை குறித்தே பேச வேண்டும். எப்பொழுதும் பைபிள் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கணும். இயேசு உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினராக வருவார், நிச்சயமாக வருவார். இயேசு நமக்கு தூரமானவர் அல்ல. நீங்கள் அவர் மேல் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அந்த காரியங்களை குறித்து அவள் சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் தாகத்துக்கு தா என்று ஒரு மனிதன் கூறுவதை அவள் கேட்டாள். இதை குறித்து என்ன? அவளுடைய இருள் சூழ்ந்த வேளைகளில் அவள் நெறி தவறினவளாய் இருந்த நேரத்தில் ஒரு கால் அவள் ஒரு அழகிய ஸ்திரீயாக இருந்து வாழ்வதற்கு அவள் தெருக்களில் செல்ல வேண்டியதாக இருந்திருக்கலாம். சில சமயம் அது அச்சிறிய பெண்ணின் தவறாய் இருக்காது. அவள் வெளியே செல்ல விட்டுவிட்டு அவளது பெற்றோரின் தவறாய் இருந்தது. ஆதலால் அவள் அங்கு இருந்தாள். ஒருவேளை அவளது சுருள் முடி இப்படி தொங்கி இருக்கும். அவள் வெறுமையாய் சோர்வுற்றவளாய் அவளிடத்தில் யாருமே ஒரு தொடர்பும் கொள்ளாதவர்களாய் தனிமையாக விடப்பட்டிருந்த அந்த சூழ்நிலை இருந்தது. அல்லேலூயா. அவள் சென்று கொண்டிருந்தாள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருந்தாலும் அவள் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தாள். அவள் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தாள். ஆமென். அங்கு அவளுடைய இருதயத்தில் ஒரு சிறிய வித்து இருந்தது. அக்காரியம் நடைபெறுமானால் அதை அறிந்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டிருந்தது. ஆமென். அவள் அதற்கு முன்குறிக்கப்பட்டிருந்தாள். ஆமென். அவள் எப்படிப்பட்ட பாவி என்பதை இயேசு காணவில்லை. ஆனால் அவளை அவர் என்ன செய்திருந்தார்? முன்குறித்திருந்தார். அங்கு நின்று கொண்டு அதை செய்வதை போல நடித்து கொண்டிருக்கிற அந்த வயதான யூதஸை போல அல்ல, அந்த இருதயத்தின் ஆழத்தில் அவன் இருந்தது. இங்கு கவனிங்க, ஒளியானது அவனுடைய கிரியைகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், போ அப்படியே மேலப்பட்டது. அவளுடைய ஜீவியமானது இருளாய் இருந்தது. அந்த ஒளி அவள் மீது விழுந்தபோது இருளை வெளியே எடுத்தது. ஆனால் இங்கு ஒளியானது பட்டபோது பாருங்கள், அது யூதாசின் மேல் பட்டபோது அது முழுமையாக இருளாக்கியது. அவள் அந்த நோக்கத்திற்காகவே பிறந்தவள் என்பதை, புருஷர்களை அவள் உடையவள் என்பதை இயேசு அறிவித்த போது என்ன நேர்ந்தது? உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, அவள் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். மேசியா வருவார், இன்னும் அதிகமாக எனக்கு சொல்லுவார் என்று அவள் சொன்னார். உன்னோடு பேசுகிற நானே அவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், மேசியா வரும்போது இவைகளெல்லாம் செய்வார் என்பதை நான் அறிவேன் என்றார். பிறகு அவர் அவளை அழைத்தார். உன்னுடன் பேசுகிற நானே அவர். உன் பாவங்களுக்காக சிலுவையில் அறை போடுகிற நானே அவர். ஆமென். அவள் அதை தேவனுடைய வார்த்தையின் மூலம் அடையாளம் கண்டு கொண்டாள். அவர் அவளை தன் பாவங்களில் இருந்து ஜீவனுக்கு அழைத்தார். அவள் பெயர் வேதாகமத்தில் உள்ளது. இன்றைக்கு அவள் சாகாமை வாழ்வை உடையவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் காரியங்களை கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டும். ஆகையால் இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லும். சீசர்கள், அதை விட்டுருவோம், அதில் போட்டு சீக்கிரமா கடைசி பாயிண்ட் அப்படியே போட்டு. அதன் பின் அவர்களை அழைத்தார். பயப்படாதீர்கள். பாருங்கள், சீசர்கள் கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது படகுல இயேசு தூங்கி விட்டார் சோர்வாக. ஆமென். பெருங்காற்று கொந்தளித்தது. ஆனால் அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் எழுந்திருந்து காற்றே அமைதலாயிரு என்று சொன்னார். அமைதலாகிறது. அதன் பின் இயேசு அவர்களை வந்தார். அல்லேலூயா. இருள் சூழ்ந்த வேளையில் அவர்கள் உதவிக்கு இயேசு அங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களிடத்தில் வந்து தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. அப்போ இந்த மிகவும் இருண்ட நேரத்தில் அதன் பின் இயேசு வந்து நம்மை அழைத்து, பயப்படாதே, நான் இன்னும் உன்னுடனே இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்த இங்கு இருக்கிறேன் என்று கூறுவது அதிசயமான ஒரு காரியம் அல்லவா? அன்று எப்படி இருந்தாரோ அதே போல என்ன இருக்கின்றார். அதை செய்வதாக அவர் கூறியிருக்கின்றார். என்ன? போதகர் வந்திருக்கிறார், நம்மை அழைக்கிறார்.
ஆமென். அநேக வியாதியுற்ற மக்கள் அங்கே இருக்கலாம், மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு இருண்ட நேரத்தில் வந்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். நம்மை சுகமாக்குவதற்கு அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியே போட்டோம், மேலே போட்டோம், கடைசி பாயிண்ட் கவனிங்க. ஆகையால் கொஞ்சம் கிளை கடைசி நாட்களிலே உங்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால், இன்றைக்கு அவர் வந்து அழைக்கையில் பதிலளித்து அந்நாளுக்கென்று ஆயத்தம் செய்யுங்கள். இங்கே இருக்க போவதாகவும் அவர் செய்த காரியங்களை மறுபடியும் செய்ய போவதாகவும் வாக்களித்திருக்கிறார். இந்த காலத்துக்குரிய வாக்குத்தத்தம் மல்கியா 4:5-6, லூக்கா 17:30, வெளிப்படுத்தல் 10:1. இப்பொழுது மறுபடியும் போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியம் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். பாருங்க, அவர் எல்லா இடத்துலையும் சொல்றார். பாருங்க, ஏன் அதை கோடிட்டு காமிக்கிறார்? போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார், நம் மத்தியிலே மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வேத வாக்கியங்கள் மல்கியா 4:5-6, லூக்கா 17:30, வெளிப்படுத்தல் 10:1 எல்லாம் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வெகு தூரமாக இல்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நாம் எழுந்து நிற்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு இந்த நாட்களிலே நம்மோடு வந்திருக்கிறார். அவர் நம்மை காண வந்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருண்ட நேரம் வந்தது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இருண்ட நேரம். அந்த இருண்ட நேரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுத்தார், ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார். ஆமென். நிச்சயமாக. அல்லேலூயா. யாவரும் ஜெபிப்போம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாடலை நாம் சந்தோஷமா பாடுவோமா? இயேசு வரப்போகிறாரா, வந்திருக்கிறாரா? பெர்க்மன் ஐயா கூட வெளிப்பாடு இருக்கு, இயேசு ராஜா வந்திருக்கிறாருன்னு பாடுறாரு. இவங்க இன்னும் வரலன்னு சொல்லி பாடுறாங்க. அவருக்கு வெளிப்பாடு கூட கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. இயேசு ராஜா வந்திருக்கிறார். தீர்க்கதரிசி அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கடைசி நேரத்தில் இயேசு வந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு சமயம் அவர் வந்திருக்கிறார் 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 வந்திருக்கிறார்னு சொல்லி கடைசியை கொண்டு முடிக்கிறார். செய்தி எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. நாம் பாடுவோமா? கடைசி அந்த ஒரு பாடலை பாடி முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எல்லாம் கைத்தட்டி நாம் பாட போகிறோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
மன்னிப்பதில் வள்ளலவர், மனதுருக்கம் உடையவரே. மன்னிப்பதில் வள்ளலவர், உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தவர் மனுஷகுமாரனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். வெளிப்படுத்தல் 10:1 அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் இயேசுவின் நாமத்திலே. இந்த பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும் இயேசுவின் நாமத்திலே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா சண்டைக்கு டாட்டா, டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா சண்டைக்கு டாட்டா. கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா, கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு டாட்டா. ஆமென். சாத்தானே இந்த சபை பக்கம் வந்துடாத. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் இடத்துல இந்த பக்கமே வந்துடாத, ஓடு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்ல. நாம் எல்லா விசுவாச பிள்ளைகளும் சேர்ந்து நம் சபைக்குள்ளாக கிரியை செய்கிற சாத்தானுடைய கிரியைகள், அசுத்த ஆவிகளை ஓடு என்று நாம் வரட்டுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே இந்த சபை பக்கம் வந்துடாத. இது தேவனுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுடைய வீட்டுக்கு வந்துடாத சாத்தானே. இந்த பக்கமே வராத, தலை தரிக்க ஓடிப்போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே நீ போ, ஓடிப்போ. தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள் வராத, தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள் வராத, சபைக்குள் வராத. இது தேவனுடைய சபை. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை சபை. சாத்தானே உனக்கு இங்க இடமே இல்லை. ஓ தேவனுடைய பிள்ளைகளை நீ பரிசுத்த ஆவினால் நிறைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ கர்த்தராகிய இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கண்ணீரெல்லாம் நீர் துடைக்கிறவர். நீர் ஆண்டவரே நோய்களெல்லாம் சுகமாக்குகிறவர். உடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் சுகமாக்கிற்று. ஐயோ சோதர லாசர்வை உயிரோடு எழுப்பிற்று. ஆண்டவரே சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பிற்று. கர்த்தாவே பெரும்பாலும் உள்ள ஸ்திரீனுடைய இரத்த போக்கின் உதிரம் நின்று போயிற்று. ஆண்டவரே கர்த்தாவே
நீர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிற தேவன். ஓ, இப்பொழுது உம்முடைய மத்தியிலே பலகீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது பாய்ந்து செல்லட்டும். ஆசீர்வாதங்களுக்கு தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். ஓ, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் உண்டாகட்டும். அசுத்த ஆவிகள் கிரியை செய்கிற அந்த பிசாசின் கிரியைகள் விலகி போகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்க போகிற தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், இன்றும் எல்லா சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்ற சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.